ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் யோசை. நான் நம்பியா சுரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த விளாகில் பார்க்க போகிறது பொங்கல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். அம்மா வீட்டிலேருந்து ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, ரொம்பவே சிம்பிளான ஒரு விளாக் தான். எப்போவுமே நம்ம கோயிலில் தான் பொங்கல் விடுறது. இந்த வருஷமும் நம்ம கோயிலில் தான் பொங்கல் விட போகிறோம். ஸோ அந்த விளாக் தான் நம்ம இப்போ இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா டைமிங் ஒரு 5:30க்கு தான் நான் தூங்கி முடிச்சது. அம்மா எனக்கு முன்னாடி தூங்கி முடிச்சிட்டாங்க. காலையில் குளிச்சுட்டு அவங்க சீக்கிரமாகவே கோயிலுக்கு போயிட்டாங்க. பட் நான் தான் ரொம்ப லேட்டு, ஏன்னா அங்கே போயிட்டு அவங்க செங்கல்லாம் எடுத்து போடணும், அப்புறம் விறகுலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால் அவங்க சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு என்னை சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னாங்க. நான் ரொம்ப குளிராக இருந்துச்சு, அதனால் சுடு தண்ணி போட்டு குளிச்சுட்டு நானும் அப்படியே சீக்கிரம் கிளம்பலான்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விடிஞ்ச மாதிரியே இல்லை. சார் கொஞ்சம் லேட்டாகவே போய்க்கலாம் அப்படின்னா, ஏன்னா கோயிலில் அவங்க எந்த டைம் வைக்கிறாங்களோ நம்ம அப்போ தான் நம்ம போக முடியும். அதனால் நான் இங்கேருந்து பார்த்தேன். இப்போ நம்ம வீட்டிலேருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு கோயிலில் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இல்லைன்னா. அதனால் நான் பொறுமையாக இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கிளம்பியிருந்தேன். டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட்டே ஆகிடுச்சு. ஆனால் கோயிலில் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோயிலில் உள்ள பானை மழை தான் பொங்குவாங்க. அது பொங்கல் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பொங்கல் விடுறது. அதனால் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு முன்னாடி, அதாவது என்ன கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்ரகாளி அம்மன் கோயில். இது ஊரில் இருக்கக்கூடிய பொதுவான கோயில். இங்கே தான் எல்லாருமே வரது, தரிசனம் பண்ணுறது, அதுக்கப்புறம் திருவிழா நடக்கிறது எல்லாமே இங்கே தான். ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே ஃபஸ்ட்டு அங்கே பொங்கல் விட்டதுக்கு அப்புறமா தான் எல்லாரோட பானையிலையும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு அதுக்கப்புறமா பொங்கல் விடுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அதனால தான் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு தீ போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பானை பொங்கினதுக்கு அப்புறமா இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் அதுக்கு எல்லாருமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கேற்றி வச்சுருந்தாங்க. விளக்கேற்றிச்சு முன்னாடி காய்கறிகள் எல்லாமே எடுத்து வச்சுருப்பாங்க. உள்ளே சாமிக்கு தனி அலங்காரம் நடந்துகிட்ருக்கும். இங்கே பொங்கல் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எத்தனை பேர் இங்கே நம்ம சில பேர் வீட்டில் பொங்கல் வைப்பாங்க. கோயிலில் வைக்கணும்னு நினச்சவங்க கோயிலில் வைப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, இப்போ இங்கே பால் நல்லா பொங்கிடுச்சு. பொங்கினதுக்கு அப்புறமா இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நெருப்புலேருந்து தான் எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பானையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் எங்கள் ஊரில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். ஸோ இந்த மாதிரி தான் வருஷம் வைக்கிறது. ஸோ யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வைக்கலாம். இங்கே பானை அதுக்கப்புறமா எல்லாமே நம்ம அமௌண்ட்டு கொடுத்துட்டோன்னா அவங்க எல்லாமே கோயிலேருந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம பொங்கல் வைக்க வேண்டியதான். ஏன்னா எல்லாரும் வைக்க மாட்டாங்க. யாருக்கு விருப்பமோ அவங்க தானே வைக்கிறது. ஸோ விருப்பமானவங்க மட்டும் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு பானையில் நல்ல மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவிட்டு அதுக்கப்புறமா செங்கல்லையும் பார்த்திங்கன்னா கோலம் போட்டிருப்பாங்க. கோலம் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பார்த்திங்கன்னா எனக்கு டைம் கொஞ்சம் லேட்டே ஆகிடுச்சு. ஏன்னா கோயிலில் பொங்கல் விடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. அதனால கொஞ்சம் லேட்டே ஆகிடுச்சு. சரி, நம்ம அரிசி எல்லாமே கொடுத்துருவாங்க. பால் நம்ம பொங்கினதுக்கப்புறமா நம்ம சாமிக்கு அதை பிரசாதமாக நமக்கு படைப்பாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பானையில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பாங்க. லாஸ்ட்டில் பொங்கல்லாம் பொங்கி விட்டதுக்கப்புறமா நமக்கு இதிலேருந்து எடுப்பாங்க. எல்லாரோட இதிலேருந்து எடுத்து அம்மனுக்கு அதை சாத்துவாங்க. ஸோ அதுதான் இங்கே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பானை எங்களுக்கு தான் பொங்கியிருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே பொங்கல் விட்டதுக்கு அப்புறமா அப்படியே தொட்டு கும்பிட்டுட்டு சூரிய பகவானையும் நல்லா வேண்டினதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வெல்லம் எல்லாமே போட வேண்டியதான். ஸோ எப்பவும் நம்ம பொங்கல் வைக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா கோலப்போட்டி, விளையாட்டு போட்டிகள் எல்லாமே இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முதல்ல நம்ம பொங்கல் இடுறது, அதுக்கப்புறமா தான் மற்ற எல்லாமே. அதனால் கோயிலில் பூஜை பார்த்திங்கன்னா இங்கே பொங்கல் விட்டதுக்கப்புறமா பூஜை வைப்பாங்க. அங்கே சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்குமே அந்த பிரசாதத்தை வழங்கினதுக்கப்புறமா விளையாட்டு 3 நாள் நமக்கு ஃபங்க்ஷன் தொடப்பாங்க. 3 நாளுமே பார்த்திங்கன்னா முதல் நாள் மட்டும்தான் கோலப்போட்டி இருக்கும். மற்ற நாட்கள் கோலப்போட்டி வைக்க மாட்டாங்க. மற்றபடி விளையாட்டு போட்டிகள் எல்லாமே வைப்பாங்க. ஸோ வச்சுட்டு குழந்தைங்களுக்கு, அதாவது முதல் நாள் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வைப்பாங்க. அவங்களுக்கு ஓட்டப்பந்தயம், அதுக்கப்புறமா என்னென்ன விளையாட்டுகள் இருக்கோ, அதாவது பலூன் உடைத்தல், அந்த மாதிரி விளையாட்டுகள் வைப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நடுத்தர பசங்களுக்கு வைப்பாங்க. அப்புறம் பெரியவங்களுக்கு வைப்பாங்க. 3 நாளுமே பசங்களுக்கு என்னென்ன விளையாட்டுகள் இருக்கோ எல்லாமே வச்சுட்டு அன்னன்னைக்கு அவங்க ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அன்னன்னைக்கு ப்ரைஸ் வாங்கும்போது அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எத்தனை ப்ரைஸ் வாங்கினோம், நாளைக்கு என்னென்ன விளையாட்டில் சேரலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம என்ன தான் நம்ம
குழந்தைங்களுக்கு வந்து மொபைலில் இருந்து விளையாடினா கூட இந்த மாதிரி வெளியில் வந்து விளையாடி அதில் வந்து வின்னாகி அவங்க வந்து பரிசு வாங்குறது உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதாவது நான் சின்ன வயசில் இருக்கும்போது எப்போவுமே சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த பொங்கலுக்காக இப்போ 3 நாள் ஃபங்க்ஷன் நினைக்க, இந்த பொங்கல் வந்து இனி அடுத்த வருஷம் தான் வரும், அடுத்த வருஷம் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எல்லோரும் வந்து விளையாட முடியும், அதனால் இந்த வருஷமே நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க, 3 நாளுமே நல்லா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சின்ன வயசாக இருக்கும்போது பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் எல்லாருமே எல்லா விளையாட்டுலையும் கலந்துக்கோங்க, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பொங்கலில் தான் நம்ம வந்து சந்திக்க முடியும், அடுத்த பொங்கலில் தான் நம்ம இந்த மாதிரி விளையாடி நம்ம வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் அது வந்து உண்மைதான். அதனால் நம்ம வந்து கிடைக்கிற நேரம் நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிறவங்க மாதிரி தான் குழந்தைங்களாம் இந்த வந்து வயசு விளையாடுற வயசு, அந்த வயசில் வந்து பிள்ளைங்களுக்கு விளையாட்டில் ரொம்ப ஆர்வப்படுத்தும் போது அவங்களுக்கு உடலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், அவங்களோட மனசும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு வந்து ஃபோனு அந்த மாதிரி அடிக்ட்டு இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிரசாதம் எல்லாத்தையுமே சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறமா தீபாரணை மட்டும் அமைச்சு முடிச்சதுக்கப்புறமா எல்லோரும் கற்பூர ஆரத்தி எடுத்ததுக்கப்புறமா பிரசாதம் வழங்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து பொங்கல் செலிப்ரேஷன். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சாம்பார், அதுக்கப்புறமா இட்லி இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டுட்டு மதியம் பார்த்திங்கன்னா அவியல், சாம்பார், ரசம் எல்லாமே வந்து இந்த பொங்கல் வந்து சிறப்பாகவே நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். என்னதான் நம்ம அங்கே பண்ணாலும் அம்மா வீட்டில் வந்து பண்ணுறதுங்கிறது ஒரு தனி சிறப்பு தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.